திருவேடம் தரித்து சிவனை தலைவனாக கொண்டு செய்கிற ஒவ்வொரு தொண்டும் உத்தம தொண்டு என்பதில் துளி கூட மாற்று கருத்து இருத்தல் இயலாது. சம்பந்தர் தமிழுக்காகவே வந்தார். தமிழே வடிவமானவர். அவருடைய தேவாரத்தில் மறை உண்டு, ஆகமம் உண்டு, புராணம் உண்டு, வேத அங்கம் உண்டு, எல்லாம் உண்டு. அதை ஓதும்போது எல்லா நூல்களையும் படித்த அவரஞானமும் சிவன் திருவுருளிலே திளைத்த பரஞானமும் ஒருவருக்கு வந்து வாய்க்கும். பாடுவதால் பாடுவோருடைய பாவம் போடும், அவருக்கு நன்மை கூடும், உலகெல்லாம் உயிரி பெறும், பல்லுயிரும் கழிவோரும், மூன்று உலகங்களும் மகிழும், இறைவர் மகிழ்வார், அன்பில் பெருகிய சிறப்புமிக்க அர்ச்சனையாக இசைவரும் கூத்தனார் அதை ஏற்பார். இப்படி இறைவருக்கு பாடுவது அவருக்கு செய்யும் பால் அமுதாகிய நிவேதனம். அதை நாம் காட்டவில்லை, ஊட்டுகிறோம். பாடுவதன் மூலமாக சமூக சேவை, சமுதாய சேவையும் செய்ய முடியும். எங்கோ இருக்கின்ற இன்னல்களையும் துன்பங்களையும் துடைக்க அந்த பதிகமானது நுண்ணலையாக மாறி எல்லா இடங்களிலும் வியாபித்து மூலத்தையே மயக்க வல்லது என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு செல்வதை பற்றி என்ன ஐயப்பாடு எழப்போகிறது. அது எங்கும் செல்லும், எந்த விதமான அதிசயத்தையும் செய்யும், எலும்பை பெண்ணாக்கும், முதலில் உள்ள மதுரையை கக்க வைக்கும், கடலிலே மிதக்கும், பேதம் சாத்திய கதவை திறக்கும், மதம் கொண்ட யானையை அடக்கி ஆளும் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அவற்றையெல்லாம் விரிவாக பெரிய புராணங்களும் ஞான நூலிலே காணுக. பெரிய புராணத்திலும் மேலான ஒரு சமய நூலை காண்பது அரிது என சொல்லி எனக்கு இந்த ஞான பிச்சையை இட்ட எம்பெருமான் சிவ கவி மணி நாயனாருடைய திருவடிகளை வணங்கி நிறைவு செய்கிறேன். வணக்கம். திருச்சிற்றம்பலம்.